Hi guys, sorry. Hi Cyber Soldiers, welcome to Quick Throw and I am man of my words. So இன்னைக்கு ஆக்சுவலாக தீபாவளி அண்ட் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணேன்னா சாரி ஃபார் த லேட் தீபாவளி, பட் நான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்மேப் கம்ப்ளீட் கோர்ஸ் செக்ஷன்ஸ் தான் நான் போட போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 செஷன்ஸாக பிரிச்சிருக்கிறேன். லார்ஜ் நெட்ஒர்க் ஸ்கேனிங், நெக்ஸ்ட் யூஸிங் என்மேப் வித் பைத்தான், நெக்ஸ்ட் வெப் சர்வர் கூட என்மேப் எப்படி யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எக்ஸ்ப்ளோரேஷன், அண்ட் நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ், அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேதரிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 5 செஷன்ஸுமே நான் அதில் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சம் நிறையா செஷன்ஸ் இருக்கிறதுன்றதால ஒரு சில செஷன்ஸ் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக கூட ஸ்கிப் பண்ணி போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் பிரின்ஸ். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்மேப்பில் இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம மிச்சம் எல்லாத்துக்கும் போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ஸ்டாலேஷனும் இதில் சொல்லிடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போய் அந்த லிங்க் பட்டன் லைக் நான் வந்து என்மேப் டவுன்லோட் அப்படின்னு ஒரு மேலே ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். ஸோ அது கீழே இருக்க லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எப்பயும் போல நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு என்மேப் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் காலினெக்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டெலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ண நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுத்துட்றேன் கைஸ். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து மற்ற ஆப்ரேஷன்ஸுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ இதில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிங்களோ நான் ஒர்க் பண்ணுறோன்னா இப்போ என்மேப்பில் ஸோ சேம் கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லினக்ஸ் லினக்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது, விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்குமே சேம் கமெண்ட்ஸ் தான். பட் நீங்கள் என்மேப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க கைஸ். ஸோ அவ்வளோதான். அண்ட் நீங்கள் என்மேப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்ட உடனே உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்மேப் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். பிகாஸ் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுலேயே வந்து ஆட் டு பார்த்துலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் கூட போயிடுவோம். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனிங் ரிமோட் ஹோஸ்ட் அண்ட் லிசனிங் ஓப்பன் போர்ட். ஸோ இதை பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட் லைவாக இருக்குது நம்ம எப்படி ஸோ லைவ்னா உயிரோடு தான் இருக்குது, அலைவாக இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸிங் பிங். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே ஐபி கான்ஃபிக் IPCONFIG. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னோடய ஒயர்லெஸ் லேன் அடாப்டர் பார்த்தீங்கன்னா என்ன போர்ட் நம்பர் IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.43.238 அண்ட் இன்டர்நெட் அட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன் எனக்கு பிகாஸ் யூஸ் ஆகும். அண்ட் 1 மினிட் கைஸ். ஸோ நான் எழுதி வச்சுக்கிறேன் 192.168.43.238. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட் வந்து உயிரோடு தான் இருக்கா, ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சுருக்க ஹோஸ்ட் உயிரோடு தான் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ நீட் டு பிங் லைக் 192.168.43.238 அப்படின்னு நான் இப்போ பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கைஸ் ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் எத்தனை பேக்கெட் சென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட் சென்ட் ஆயிருக்கு. அண்ட் எத்தனை பேக்கெட் ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட் ரிசீவ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0% ஆஃப் லாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோஸ்ட் வந்து அலைவாக தான் இருக்குது, உயிரோடு தான் இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் அலைவ் ஹோஸ்ட்டை செக் பண்ணி ஆகணும் உயிரோடு தான் இருக்கா இல்லையான்னு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிங் google.com google.com ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங் amazon.com. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஹோஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலைவாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஒரு டெட்டான ஹோஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஸ்கேனிங் பண்ணுறதுன்றது சுத்தம் வேஸ்ட்டான விஷயம். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஹோஸ்ட் உயிரோடு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஓகே, ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்னா பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து எப்போ 100ல் இருக்கோ அப்போ என்ன அர்த்தம்னா ஸோ அந்த ஹோஸ்ட் வந்து உயிரோடு இல்லைன்றது தான் அர்த்தம் கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த என்மேப் வச்சு என்ன நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணுறோம்னாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம பிங் பண்ணி அந்த ஹோஸ்ட் அலைவாக தான் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் கைஸ். ஓகே, நான் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் த ரிசல்ட் ஷோ பண்ணுறேன். என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் F1
டாட் ஒன் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இது வந்து எதோட அவுட்புட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸோ வந்து scanme.nmap.org அப்படின்ற ஒரு வெப்சைட்டோட என்மேப்போட ஹோஸ்டோடது தான் வந்து நான் பிங் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு கிடச்ச அவுட்புட் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ லைக் கூகுளில் Amazon.com. ஸோ Amazon.com நான் பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்ச அவுட்புட் இதுதான் கைஸ். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0%. அப்படின்னா Amazon.comன்ற ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருக்குது அப்படின்றத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்னடா டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வேர்டை நான் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காட்டுறேன், வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். ஓகே நம்ம இப்போ வந்து ஸ்கேனிங்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக நான் ஃபஸ்ட் கமெண்ட் சொல்கிறேன் கைஸ். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா nmap scanme.nmap.org. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு வெப்சைட் தான். ஸோ இது என்ன வெப்சைட்? என்மேப்போட வெப்சைட் தாங்க. ஸோ நீங்கள் இது வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ என்கிட்ட இப்போ ப்ராப்பராக இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி அவுட்புட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை கைஸ். லைக் நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணி நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். நான் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறவங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் இந்த அவுட்புட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் கைஸ். ஸோ என்டர் scanme.nmap.org ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு கொஞ்சம் காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா nmap ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபார் scanme.nmap.org. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா scanme.nmap.org வெப்சைட்டோட ஸோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45.33.32.156 அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் 22 ஓப்பனில் இருக்குது, அது வந்து டிசிபி. நெக்ஸ்ட் 80 போர்ட் 80 ஓப்பனில் இருக்குது, அது ஹெச்டிடிபி போர்ட்டு. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்மேப்பில் வந்து நீங்கள் வந்து என்ன கனெக்ஷன்றதை மென்ஷன் பண்ணும்போது எல்லாமே டிசிபி கனெக்ஷன் தான் வந்து ஒர்க் ஆகுங்க. ஸோ எல்லாமே டிசிபியில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ போர்ட் 22 வந்து ஓப்பனில் தான் இருக்குது, சர்வீஸ் வந்து SSH ஓப்பனில் இருக்குது, அண்ட் 80ன்ற போர்ட் ஓப்பனில் இருக்குது. அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வெப்சைட்ஸ்க்காக வந்து எப்பயுமே ஹெச்டிடிபி வந்து ஆனில் தான் வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அன்னோன் போர்ட்ஸ் வந்து ஆன்லைன் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 9929 அப்படின்ற போர்ட் வந்து என்பிங் எக்கோ அப்படின்ற ஒரு போர்ட் ஓப்பன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 31,037 அப்படின்ற ஒரு போர்ட்டும் ஓப்பன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும் இது யூஸ் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ வி கேன் யூஸ் வெப்போஸ். ஸோ வின்றது வந்து எதுக்குன்னா வெப்போஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து scanme.nmap.org. ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் வரும். ஸோ nmap டன் 1 IP அட்ரஸ் அண்ட் ஸ்கேன்டுன்னு வரும். ஸோ எத்தனை பேக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் சென்ட் ஆயிருக்கு, ரிசீவ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு காட்டும் கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்போஸில் உங்களுக்கு வந்து வர்ற அவுட்புட்டாக இருக்கும். ஸோ மிச்சப்படி வேறு ஒன்றும் இதோட அவுட்புட்டாக இருக்காது கைஸ். ஸோ கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய அவுட்புட் வந்திருக்கும். ஸ்டார்டிங் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் இனிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ டிஸ்கவுண்ட் ஓப்பர் போர்ட்ஸ் 20 டிசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்த அவுட்புட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறையவே வித்தியாசம் இருக்கும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ டிஎன்எஸ் ரெசல்யூஷன்ஸ் போட்டு 1 ஹோஸ்ட் தான் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட் பேர்லெஸ் டிஎன்எஸ் ரெசல்யூஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கேதர் பண்ணலாங்க. ஸோ வெப் பேஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ் சர்வர். நம்மளே வந்து டிஎன்எஸ் சர்வர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு nmap டேஷ் வெப்போஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் DNS சர்வர். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஎன்எஸ் சர்வர் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அதோட ஐபி அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் 1.1.1 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.4.4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ளவுட் ஃபேரே அப்படின்ற ஒரு சர்வர் டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் இது. நீங்கள் கூகுள் டிஎன்எஸ் சர்வர் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 8.8.8.8ன்றது தான் பார்த்தீங்கன்னா
கூகுள் டிஎன்எஸ் சர்வர். ஸோ அந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா scanme.nmap.orgன்ற வெப்சைட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை பேக்கெட் சென்ட் இருக்குது அண்ட் என்னென்ன போர்ட்லாம் ஓப்பனில் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஏதாவது ஸ்டெல்த் ஸ்கேன் நடந்திருக்கு. ஸோ ஸ்டெல்த் ஸ்கேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்றது பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் இப்போ நீங்கள் யாரை ஸ்கேன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க தான் நம்மளை ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டெல்த் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஓகே, ஸோ நம்ம Cloudflare டிஎன்எஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு சேம் அவுட்புட் மாதிரி தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து போர்ட் ஸ்கேனிங் போகலாம் கைஸ். ஸோ போர்ட் ஸ்கேனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ பர்டிகுலர் போர்ட் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. லைக் -P அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு 1 to 30 இருக்க எல்லா போர்ட்ஸையும் நான் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ணணும் இனிஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து போர்ட் 1 to 30 மட்டும், ஸோ 1லேருந்து 30 இருக்க போர்ட்ஸை மட்டும் ஸ்கேன் பண்ணி ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அது என்ன சர்வீஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். அண்ட் இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் ஸோ இதுதான் வரும் உங்களுக்கு. லைக் நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி போர்ட் 1ல் ஆரம்பித்து 20 வரைக்கும் ஸ்கேன் பண்ணியிருக்கு. அண்ட் டிசிபி போர்ட் இது க்ளோஸில் தான் இருக்குது. அண்ட் 1 போர்ட் நம்பர் 2 க்ளோஸில் தான் இருக்குது. 3 க்ளோஸ், 4, 5, 6, 7, 8, 9, 10 அண்ட் 20 வரைக்கும் எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 20 போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ண ஹோஸ்ட்டில் வந்து க்ளோஸ்டில் தான் இருக்குது. அண்ட் ஓகே கைஸ், நம்ம வேணால் எக்ஸாம்பிளுக்கு வேறு ஹோஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எப்படி நம்ம ஸ்கேன் இதில் இருக்க போர்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சேம் ஆப்ஷன் nmap.p அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நான் இப்போ 1 to 100 இருக்க போர்ட்ஸை ஸ்கேன் பண்ண போகிறேன். அண்ட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் ஆரம்பிப்போம். ஆல் 100 போர்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 போர்ட்ஸுமே வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய சிஸ்டமில் முதல் 100 போர்ட்ஸுமே வந்து க்ளோஸ்டில் இருக்குன்றதை நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன போர்ட்ஸ்லாம் க்ளோஸ் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் போர்ட் ஸ்கேனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 30 இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு போர்ட் மட்டும் ஸ்கேன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் வந்து 8080ன்ற போர்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ண போகிற பட்சத்தில் நீங்கள் அந்த 8080ன்ற போர்ட் நம்பரை மட்டும் கொடுத்து, ஸோ என்ன டிவைஸ் வந்து என்ன ஹோஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னா ஹோஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து என்டர் டைப் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, 8080 டிசிபி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ளோஸில் தான் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, HTTP ப்ராக்ஸி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் 8080ன்ற போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா HTTP ப்ராக்ஸி சர்வீஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போதைக்கு அது க்ளோஸில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, HTTP ப்ராக்ஸி வந்து சர்வீஸ் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கு, அதாவது இப்போதைக்கு அது ஆஃபில் இருக்குன்றது அர்த்தம் கைஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு இதை மட்டும் செக் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போர்ட் 80 மட்டும் செக் பண்ணுறேன்னா, ஸோ இந்த மாதிரி -P அப்படின்னு போட்டு, ஸோ ஸ்மால் லெட்டர் P தான் அது ஆக்சுவலாக. ஸோ லோயர் கேஸ் P போட்டு என்ன போர்ட் நம்பரோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ரேஞ்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இது உங்கள் இஷ்டம் தான். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் நம்ம nmapல பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிஃபையிங் சர்வீசஸ் அண்ட் வெர்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 80 வந்து பார்த்தீங்கன்னா HTTP போர்ட் அப்படின்னு நமக்கு அதாவது HTTP சர்வீசஸ்ன்னு தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. FTP, SSH, ஸோ அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குது. ஸோ அதோட வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஆஸ் அ பெனிட்ரேஷன் டெஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் அண்ட் நெக்ஸ்ட் அதோட வெர்ஷன்ஸ் என்ன வெர்ஷன்ஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பெனிட்ரேஷன் டெஸ்டராக நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது nmap யூஸ் பண்ணின்றது தான் இந்த மாதிரி இன்னைக்கு பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, அண்ட் அதுக்கான கமெண்ட்டை சொல்லிடுறேன்.
ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா nmap -s அண்ட் கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா v, ஸோ அப்பர் கேஸ் v. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு -v கொடுத்துருவாங்க. இதுக்கு நான் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் scanme.nmap.org. ஸோ எதுக்கு அதிகமாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நம்ம நெட்வொர்க் ஸ்கேனிங் பண்ணும்போது நமக்கு வந்து லீகல் இஷ்யூஸ் எதுவும் வராத வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் இவங்க ப்ரொவைட் பண்ண சாஃப்ட்வேர் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வராது அண்ட் காப்பிரைட்ஸ் பிரச்சனையும் வராது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹோஸ்டே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எந்த டைப் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், ஸோ அதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ண கமெண்ட்டுக்கான அவுட்புட்டாக வரும். ஸோ என்ன அவுட்புட், ஸோ ஏன்டா நான் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஃபைல்லே வச்சு ஷோ பண்ணுறேன், ஏன்டா ஆக்சுவலாக இன்டர்நெட் ப்ராப்ளம் இன்னைக்கு. ஸோ அதனால தான் நெட்ஒர்க் இருக்கும்போதே வந்து என்ன பண்ணிட்டேன்னா டெக்ஸ்ட் ஃபைல் அவுட்புட்லாம் எடுத்து சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ டைமும் சேவ் ஆகும் கைஸ், பிகாஸ் இந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ரன் ஆகி முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஆக்சுவலாக. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஸோ நம்ம பண்ணுற கோர்ஸ் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஸோ இட்ஸ் ஆப்வியஸாக 2 ஹவர்ஸாக மாறிடும். ஸோ அதனால தான் வந்து நான் ஆல்ரெடி அந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஸோ டைம் சேவிங்காக பண்ணுறேன், மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஐடென்டிஃபைங் த சர்வீசஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான கமெண்ட் நான் சொல்லிட்டேன். அண்ட் அந்த கமெண்ட்கான அவுட்புட் வந்து இதுதான் வரும் கைஸ். ஸோ நீங்கள் வந்து nmap-s cap அப்பர் கேஸ் v நெக்ஸ்ட் ஸ்பேஸிட்டு -lowercase v அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஹோஸ்ட் ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னா, நான் வந்து scanme.nmap.org நான் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 2280 அண்ட் அகெயின் அதே 4 போர்ட் தான் ஓப்பன் இருக்குது அண்ட் சர்வீசஸ் இருக்குது. அண்ட் நமக்கு போன ஸ்கேனில் கிடைக்காதது இந்த ஸ்கேல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, we can get a specific version of the services. ஓகே, SSH சர்வீஸ் வந்து இங்கே என்ன வெர்ஷன் ஓடிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா OpenSSH 6.6.1 P1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ். ஸோ எந்த வல்னரபிலிட்டிஸும் இருக்காது இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாச்சி லைக் HTTP சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சர்வர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் nping echo வந்து பார்த்தீங்கன்னா nping echoன்ற வெர்ஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்வீஸோட வெர்ஷன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் அது எதுக்காக பண்ணுறதுன்றதும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் கைஸ். லைக் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். எஸ், அண்ட் அகெயின் கேப்ஸில் v அண்ட் லோயர் கேஸ் v பிகாஸ் வெர்ஷன் இன்டென்சிட்டி TNSITY இன்டென்சிட்டின்னு கொடுத்துட்டு ஸோ வெர்ஷன் இன்டென்சிட்டி நான் வந்து 9க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் scanme.nmap.org. ஸோ இதை நான் வந்து என்டர் இங்கே டைப் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்டர் டைப் பண்ணால் ஆக்சுவலாக எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் கைஸ் நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்டர் டைப் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டாக வரும். லைக் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து எனக்கு அவுட்புட்டாக வரும். அண்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்ன வெர்ஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகே, இதுக்கும் நான் முன்னாடி பண்ண அந்த இதுக்கும் அந்த இன்டென்சிட்டி செட் பண்ணாததுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமிங் தான் கைஸ் டிஃப்ரென்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போன ஸ்கேனோடது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டென்சிட்டி லெவல் ஃபிக்ஸ் பண்ணாத ஸ்கேனிங்கோட லெவல் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 97 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 98 அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா 31 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு. ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக 32 எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் த டைம். ஸோ டைம் கன்சூமிங் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி நமக்கு செட் பண்ணும்போது நிறையவே டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ இதுக்காக நீங்கள் இன்டென்சிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும் கைஸ். லைக் சர்வீஸ் இன்ஃபோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஸோ இன்னொரு nmap டிடெக்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். கைஸ் SC அண்ட் எஸ் கேப் வி நான் சரிங்க கைஸ். ஸோ எஸ் கேப் சி வரும் ஆக்சுவலாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேப் ஓ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னடா கண்டுபிடிக்கலாம் இதுன்னு கேட்டிங்கன்னா, இதை யூஸ் பண்ணி
நம்ம என்ன ஹோஸ்ட்டை ஸ்கேன் பண்ணுறோமோ ஸோ அந்த ஹோஸ்ட் பர்டிகுலராக என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓகே, nmap-sc அண்ட் ஸ்பேஸ் எஸ் கேப்ஸ் வி அண்ட் ஸ்பேஸ் டேஷ் கேப்ஸில் ஒன் கொடுத்து என்ன ஹோஸ்ட்டோ அந்த ஹோஸ்ட் நேம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறீங்க, என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட்டாக இருக்கும் கைஸ். ஸோ இவ்வளோ பெரிய அவுட்புட் வரும். நான் வேணால் கொஞ்சம் மேலே நான் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். ஸோ இவ்வளோ பெரிய அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த அவுட்புட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உபுண்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டோட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்டிடிபி சர்வீஸ் ஹெட்டர் இருக்குது அண்ட் டைட்டில் கிடச்சிருக்கு நமக்கு. அண்ட் கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரெசிவ் ஓஎஸ் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் 5.4 வெர்ஷனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 94% சான்ஸ் இருக்குது. அதுவே லினக்ஸ் 5.0லேருந்து 5.4க்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 94% சான்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன சான்சஸ் இருக்குன்றது வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இது வந்து லினக்ஸ் உபுண்டு வரும், அதில் நமக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணாம். பிகாஸ் நம்ம இந்த ஓஎஸ் அக்ரெசிவ் ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஓஎஸ் டிடெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த லைவ் ஹோஸ்ட் இன் லோக்கல் நெட்ஒர்க். ஸோ உங்களோட லோக்கல் நெட்ஒர்க்கில் என்னென்ன ஹோஸ்ட்லாம் வந்து லைவாக இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா nmap-s அண்ட் கேப்ஸில் வந்து p யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து %- ஸ்கிரிப்ட் SCORIPT ஸ்கிரிப்ட் அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கவரி DSCOVERY டிஸ்கவரி அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட நெட்ஒர்க் போர்ட் நம்பர்ஸ் உங்களோட IP அட்ரஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோட IP அட்ரஸ் வந்து 168 டாட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43.0.255 வரைக்கும் இருக்க எல்லா ஹோஸ்ட் நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ அது எது லைவ் ஹோஸ்ட் அப்படின்றத எனக்கு சொல்லு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஆகாது, பட் இட் டேக் சம் டைம் கைஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஹோஸ்ட் டிவைஸஸாக செக் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக. ஓகே, ரிசல்ட் ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாகவே வந்துருச்சு. அண்ட் இது என்ன ஹோஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட்ஸ் ஃபைன் த ஓகே ஒய்ஃபை இது வந்து இப்போ என்னோடய ஒய்ஃபை தான் ஆக்சுவலாக ஃபைன் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஒய்ஃபை தான் பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் இருக்குது. ஸோ IPv6 யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து பேக்கெட்ஸ் மூவ் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே IPv6 அட்ரஸ் இருக்குது. அண்ட் மேக் அட்ரஸ் அண்ட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா Ethernet 4 அப்படின்னு இருக்குது டிவைஸ் அண்ட் மல்டிமீடியா அண்ட் மல்டிகாஸ்ட் IPs. ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஹோஸ்ட், என்னோடய நெட்ஒர்க்கில் இருக்க லோக்கல் லைவ் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லோக்கல் நெட்ஒர்க்கில் இருக்க லைவ் ஹோஸ்ட்டை இது மூலயமா கண்டுபிடிச்சிக்கலாம் வித் சேம் கமாண்ட். ஓகே கைஸ், ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம், அது மீன் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேனிங் யூஸிங் ஸ்பெசிஃபிக் போர்ட் ரேஞ்சஸ். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட் ரேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேனிங் வந்து எப்படி நடத்துறது அப்படின்றத பற்றி தான் ஸோ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஃபஸ்ட் சிம்பிள் கமெண்ட்ஸில் ஆரம்பிக்கிறேன். லைக் nmap port 80 இந்த போர்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஹோஸ்ட்டை ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா instagram.com அப்படின்னு அந்த ஹோஸ்ட்டை தான் ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து port 80 ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் அகைன் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் நீங்கள் என்டர் டைப் பண்ணோடனே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். பிகாஸ் நான் இன்டர்நெட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால ஆல்ரெடி ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பட் கமாண்ட் இதுதான். ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் போட்டுட்டு என்டர் டைப் பண்ணாலே உங்களுக்கு நான் இப்போ என்ன அவுட்புட் காட்ட போகிறோன்னா அது கன்ஃபார்ம் வந்துடும் கைஸ். டைப் எஸ் 1 செகண்ட் கைஸ். ஓகே, f4.1.txt ஸோ இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட் 80 வந்து ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்லாம் இருக்குது. அண்ட் சர்வீஸ் என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTTP சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு போர்ட் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லைக் எக்ஸாம்பிள் nmap hp and 443 அப்படின்னு கொடுத்து நீங்கள் instagram.com ஸோ அப்படின்னு இப்படி சர்ச் பண்ணுவேன். ஸோ போர்ட் நம்பர் 443 வந்து என்ன இருக்குது, ஐ மீன் என்ன கண்டிஷன் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாம்.
ஸோ அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட்ஸ் காட்டும் இன்ஸ்டாகிராம் ஹோஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய அவுட்புட் வரும். ஸோ 443 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் இருக்கும். ஸோ அது எதுக்காக மோஸ்ட்டாக அது ஒர்க் ஆகும் அந்த போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அன் HTTPS சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 443 வந்து போர்ட் ஓப்பன் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சர்வீஸ் ஓப்பன் இருக்குன்றது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு போர்ட் தனியாக கூட நம்ம ஸ்கேன் பண்ணலாம். லைக் nmap போர்ட் 447444 instagram.com. ஸோ அப்படின்னு இந்த போர்ட் 4444 இந்த போர்ட் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ண கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த அவுட்புட் தான் வரும். ஸோ இது வந்து ஃபில்டர்டு ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் சர்வீஸ் KOUTB524 அப்படின்ற ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 4444 ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய போர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட் செக் பண்ணி காட்டுறேன் கைஸ். லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா nmap போர்ட் 80 லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா நம்ம டிவைஸோட நெட்வொர்க் 192.168.43.200/255. ஸோ இந்த ஹோஸ்ட்குள்ளே இருக்கவங்களெல்லாம் ஸ்கேன் பண்ண சொல்கிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷனோட அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் 80 ஓப்பனில் இருக்கா, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஐபி அட்ரஸ்லாம் போர்ட் 80 வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, ஐ மீன் என்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓப்பனில் இருக்கா இல்லை என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ நான் என்டர் டைப் பண்ணுறேன். Yeah, so try pn seems down if it's usually blocking your ping probes. Oh, okay. One second guys, நான் வந்து verbose mode யூஸ் பண்ணி பார்க்குறேன். and scanning. so try pn னு ஸோ நான் pn ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து ஏஆர்பி பிங் ஸ்கேன் வந்து ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஹோஸ்ட்டுமே ஆக்சுவலாக டவுனில் தான் இருக்குன்னு இதில் சொல்லியிருக்கு கைஸ். ஸோ ஹோஸ்ட் அஸ்யூமிங் /32 ஒன் ஹோஸ்ட் ஏஆர்பி பிங். ஸோ ஓகே, ஒன் செகண்ட் கைஸ், நான் வந்து ஹோஸ்டோட ரேஞ்ச் வந்து மாற்றுறேன். ஸோ 1 to 24. ஸோ லார்ஜ் நெட்ஒர்க்காக இருக்குது. ஸோ நான் நெட்ஒர்க்கு மேலே குறைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தேவையில்லை நான் நம்புகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் லோக்கல் ஹோஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்னா ஒன்றும் இல்லை, என் சிஸ்டமில் போர்ட் 80ன்றது பார்த்தீங்கன்னா என்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத செக் பண்ணி சொல்லும். போர்ட் 80 வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி போர்ட் ஆக்சுவல், ஐ மீன் HTTP சர்வீஸ் தான், பட் க்ளோஸ்டு இருக்குது. ஸோ இப்போ என்னோடய சிஸ்டமில் போர்ட் 80 வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீசஸுமே ரன் ஆகலைன்றது நான் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோக்கல் ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு 127.0.0.1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ சேம் அவுட்புட் தான் வரும். லைக் 80 TCP க்ளோஸ்ட் அண்ட் HTTP. ஸோ ரெண்டுத்துமே ஒன்று தாங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா 127.0.0.1 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸஸை ஸ்கேன் பண்ணுவோம் கைஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு nmap -p and 1 to 100 இருக்க போர்ட் வந்து சர்ச் பண்ண போகிறேன். இதுலன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்லேயே சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்லேயே பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல் 100 ஸ்கேன் போர்ட்ஸ் ஆர் க்ளோஸ். ஸோ ஃபஸ்ட் இருக்க 100 போர்ட்ஸுமே க்ளோஸில் தான் இருக்குது. அண்ட் ஸோ இதே வந்து நான் நெட்ஒர்க்கில் இருக்கிறது கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நான் போர்ட் 80 ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு வந்தது. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போர்ட்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு nmap -p அண்ட் போர்ட் நம்பர் 80 அண்ட் நெக்ஸ்ட் 443 அண்ட் கமாண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 4 4 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000.
ஸோ இந்த போர்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ண போகிறேன். லைக் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது instagram.com கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸை மட்டும் நான் ஸ்கேன் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாமல் நான் லோக்கல் ஹோஸ்ட்னே கொடுக்குறேன். ஸோ என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சர்வீஸ் ரன் ஆகிருந்தாலும் சரி தான், இப்போதைக்கு அந்த சர்வீஸ் ரன் ஆகலை. ஓகே, ஸோ இதே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இந்த ஸ்கேனை ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்றத உங்களுக்கு அவுட்புட்டை காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த சேம் கமெண்ட். ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக instagram.com அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு இந்த அவுட்புட் தான் கிடச்சி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக TCP போர்ட் ஓப்பனில் தான் இருக்கும், 443 போர்ட் ஓப்பன் ஆகும். பிகாஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சர்வர் போர்ட்ஸ் HTTP அண்ட் HTTPS. ஸோ ரெண்டுமே ஓப்பன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்டில் இருக்குது. லைக் வந்து ஃபயர்வால்ஸ் மூலமாக ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஃபில்டர் அப்படின்னு வருது கைஸ், மிச்சபடி வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இல்லைனா உங்களுக்கு வந்து சர்வீசஸ் தெரியும், நீங்கள் என்ன சர்வீசஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் சர்வீஸ் அந்த ஹோஸ்ட்டில் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு nmap, ஸோ HTTP சர்வீஸ், ஸோ ஒன் செகண்ட் கைஸ் -p. ஸோ அந்த HTTP சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல் ஹோஸ்ட் என் சிஸ்டமில் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இல்லை ரன் ஆகலன்னு சொல்லுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTTP சார்ந்த ஒரு சில சர்வீசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த எல்லா சர்வீஸுமே செக் பண்ணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஃப்ரெண்டாக நான் ஸ்டார் யூஸ் பண்ணும்போது ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது HTTP இருக்க எல்லா சர்வீசஸுமே செக் ஆகும் கைஸ். ஸோ எந்த ஒரு சர்வீஸுமே HTTP சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரன் ஆகலை. அண்ட் HTTP சார்ந்த சர்வீசஸுமே எதுவுமே ரன் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து HTTPS சர்வீசஸ் எதாவது ரன் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுவும் எதுவும் ரன் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS சர்வீசஸ் சார்ந்த இருக்கிற சர்வீசஸ் எதாவது ரன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் எதுவும் ரன் ஆகலை என்னோட இதில். ஸோ மாதிரி உங்களுக்கு வந்து சர்வீசஸ் என்ன சர்வீசஸ்ன்னு தெரியுன்ற பட்சத்தில் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சர்வீசஸ் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இந்த நான் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுவே இன்ஸ்டாகிராமையோ கூகுளையோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் ஆர் கூகுளில் நீங்கள் வந்து பென் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நீங்கள் amazon.comன்றது நீங்கள் கொடுத்துக்கலாம் கைஸ். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக கூகுளை வந்து ஆக்சுவலாக பென் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா google.com வந்து நான் HTTPS சார்ந்த சர்வீசஸ்லாம் என்னென்ன ரன் ஆகுதுன்னு செக் பண்ணும்போது 443 போர்ட் மட்டும் வந்து ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருந்து மிச்சம் எல்லாமே ஃபில்டர். ஸோ ஃபயர்வால்ஸால் ஃபில்டர்டு பண்ண வெப்சைட்ஸ். ஸோ போர்ட்ஸ் இது ரெண்டுமே மிச்சம் இருக்க 2 போர்ட்டுமே கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSE ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ NSE ஸ்கிரிப்ட்ஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நான் டீட்டெயிலாக போகல. லைக் உங்களுக்கு என்னென்ன முக்கியமான NSE ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுமோ தேவைப்படுமோ ஸோ அதெல்லாம் மட்டும் நான் இப்போ எடுத்து கொடுக்குறேன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா nmap -s அண்ட் caps v. ஸோ கேப்ஸில் v யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் NSE ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதுக்கு NSE ஸ்கிரிப்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டு ஸோ நான் இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா scanme.nmap.orgன்ற ஹோஸ்டோட HTTP டைட்டிலை நான் கிராப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். ஸோ டைட்டில் scanme.nmap.org. ஸோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட்டாக வந்திருக்கும். அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா HTTP டைட்டில் இங்கே இருக்குது. ஸோ HTTP டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா go ahead and scan me, பிகாஸ் இதாவது பார்த்தீங்கன்னா scanme.nmap.org ஹோஸ்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த ஹோஸ்ட் நான் ஸ்கேன் பண்ணுறது மூலயமா எனக்கு என்ன ஒரு லீகல் இஷ்யூஸும் வராது. ஸோ அதனால தான் வந்து தைரியமாக இந்த ஹோஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டுருக்கோம் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTTP டைட்டில்
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஹெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணலாம் என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் கைஸ். ஸோ nmap -s அண்ட் caps v dash and scripts என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் http title comma http dash header headers. ஸோ ஹெட்டர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட் நேமை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் scanme.nmap.org. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எது வேணாலும் கொடுத்துட்டீங்க. அங்கே அந்த ஹோஸ்டோட ஹெச்டிடிபி டைட்டில், ஹெச்டிடிபி ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி எடுக்கலாம் கைஸ். ஸோ இந்த கமாண்டை நான் என்டர் டைப் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அவுட்புட்டாக வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி சர்வர் ஹெட்டர் இங்கே இருக்குது. ஸோ ஹெட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பாச்சி இது வந்து சர்வர் ஹெட்டர், ஹெச்டிடிபி சர்வர் ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி /2.47 உபுண்டோட ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது அந்த அப்பாச்சி சர்வீஸோட வந்துருக்கு. அண்ட் ஹெச்டிடிபி ஹெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, டேட் கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சர்வர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெக்ஸ்ட் அக்செப்ட் ரேஞ்ச் பைட்ஸு அண்ட் வேரி அக்செப்ட் என்கோடிங் கனெக்ஷன் லூஸ் சாரி கைஸ் க்ளோஸ்ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் HTML. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெச்டிடிபி ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா nmap யூஸ் பண்ணி கிராப் பண்ணி எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் nmapலேயே பண்ணலாம் யூஸிங் என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கைஸ். nmap again -s and caps v again scripts CORIPT. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து டெக்ஸ்ட் ஆல்ரெடி வச்சுருந்து உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் ஆகும் ஆக்சுவலாக ஸ்கேன் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் ஆக்க வேணாமே, டு கன்சியூம் த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னாடியே டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுருந்து உங்களுக்கு காட்டுறேங்க. மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்க்கு VULN அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன ஹோஸ்ட்டில் வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் நடத்த போகிறீங்களோ அந்த ஹோஸ்ட் நேமை நெக்ஸ்ட் கடைசியாக மென்ஷன் பண்ணிடுங்க கைஸ். ஸோ நான் வந்து scanme.nmap.org தான் ஆப்வியஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்டர் டைப் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அவுட்புட்டாக இருக்கும் கைஸ். அண்ட் நான் உங்களுக்கு டாப்லேருந்து காட்டுறேன். ஸோ என்னென்ன இதில் ஷோ ஆகிருக்குன்றது. இதில் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய அவுட்புட் வந்திருக்கும் இதுக்கு. லைக் எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கவரி ப்ராட்காஸ்ட் அண்ட் டிஸ்கவரி ஹோஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஓப்பன் SSH என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு CRSF CSRF அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வல்னரபிலிட்டி ஆக்சுவலாக. ஸோ லிமிட்டட் டு மேக்ஸ் டெப்த் இருக்குது. ஸோ அதனால் அங்கே எதுவும் பண்ண முடியாது. அண்ட் HTTP டூம் பேஸ்ட் எக்ஸசஸ் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட் நாட் ஃபைண்ட் எனி டூம் பேஸ்ட் எக்ஸசஸ்ன்னு வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேஸ் டோஸ் அட்டாக்ஸ் ஸ்டேட் வந்து லைட்லி வெனரபிள். ஸோ வந்து அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா டோஸ் அட்டாக், ஐ மீன் ஸ்லோ ரைஸ் டோஸ் அட்டாக்னு ஒரு அட்டாக் இருக்குது. ஸோ அந்த அட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா scanme.nmap.org ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிளாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. தவிர இது வந்து கன்ஃபார்ம்டு வல்னரபிள்னு சொல்ல, லைக்லி வெனரபிள் அப்படின்றத சொல்லுது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், டோஸ் அட்டாக் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அது வல்னரபிளாக இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காமன் வெர்ஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்பெக்டிவ் இவங்க கொடுத்துருக்க அந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். ஸோ இவ்வளோ வல்னரபிலிட்டி ஸ்கேனிங். ஸோ அந்த மாதிரி வல்னரபிள்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெர்ஷன் சர்வீஸ் டிஸ்கவரியும் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஸ்கிரிப்ட்ஸ்லேயே பண்ணலாங்க. அதுக்கான கமாண்ட் என்ன கேட்டிங்கன்னா nmap-s and caps v again scripts CORIPT scripts. ஓகே வெறும் ஸ்கிரிப்ட் தாங்க ஸ்கிரிப்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் VOSION வெர்ஷன் டிஸ்கவரி. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹோஸ்ட். ஸோ நான் ஆக்சுவலாக எப்பயும் போல் scanme.nmap.orgன்றது தான் நான் ஸ்கேன் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ இப்போ நான் என்டர் டைப் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லைக் எக்ஸாக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ லைக் ஹூ இஸ் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஃபவுண்டர்ஸ் ஹூ இஸ் ஏஆர்ஐ நெட்டு அண்ட் நெட் ரேஞ்ச் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுது. ஸோ நெட் நேம் வந்து இதானோ அண்ட் ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லினோடின்னு இருக்குது. அண்ணோம் ஓஜி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லினோட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இது நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். லைக் பைத்தான் URLB வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.5 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NSC ஸ்கிரிப்ட்ஸில் யூஸ் பண்ணி லைக் நான் இப்போ பர்சனலைஸ் பண்ண வெர்ஷன் அண்ட் டிஸ்கவரிலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கைஸ். இது நிறையா இருக்கும் ஆக்சுவலாக, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ இப்போ எல்லாத்தையும் எனக்கு சொல்ல முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட்டு கைஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமன் வளரப்பட்ட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ nmap மூலியமாகவே உங்களுக்கு தரும். அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nmap -s அண்ட் கேப்ஸில் v கொடுத்துட்டு -script அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுத்துட்டு scanme.n. ஸோ சாரி கைஸ் மாதிரி ஹாப்பி தீபாவளி கைஸ். ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கொஞ்சம் சேஃபாகவே வெடிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெடிச்சிட்டு வந்து சானிடைஸ் போட்டு கை கழுவாதீங்க, பிகாஸ் இட்ஸ் ஆல்கஹாலிக். ஸோ தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ சேஃப்டியாக கொண்டாடுங்க. அண்ட் ஸோ அதனால தான் இங்கே வெடி சொல்லலாம் கேட்குது, மிச்சப்படி வேறு ஒன்று. ஸோ scanme.nmap.org. ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுவாகவே பரிந்துரைக்கும். ஸோ இது வந்து NSC ஸ்கிரிப்ட்ஸில் இருக்க ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இதுக்கான அவுட்புட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP டூம் பேஸ்ட் எக்ஸசஸ் பார்த்தீங்கன்னா குட் நாட் ஃபைன். ஸோ இப்போ வந்து எக்ஸஸ் வல்லபிலிட்டிஸ் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் HTTP சர்வர் ஹெட் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோர்ட் எக்ஸசஸும் இதுக்கு வந்து கிடையாது. அண்ட் வல்லபிலிட்டி எரர் ஸ்கிரிப்ட் ஃபெயில் யூஸ் D. ஸோ D ஆப்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்தளவுக்கு இதில் எதுவும் தெரியல. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ வந்து இப்போ வந்து இப்போ SSH வெர்ஷனில் ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னா கீழே வல்னரபிள் அப்படின்னு கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஃபவுண்ட் த ஃபாலோயிங் பாசிபிள் CRS வல்னரபிலிட்டிஸ். ஸோ இது வந்து CSF ஆர் பாசிபிள் வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து இந்த வெப்சைட் இருக்குல்ல கைஸ், ஸோ இதில் நீங்கள் போயிட்டு அங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இதுக்கான ஏதாவது ஒரு கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா NSC ஸ்கிரிப்ட்ஸே வந்து nmapல வந்து பரிந்துரைப்பாங்க கைஸ். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேதரிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த செஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்சிங் த DNS ரெக்கார்ட்ஸ். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா nmap. நம்ம வந்து scanme.nmap.org அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா admin.nmap.org அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா cpanel.nmap.org அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த nmap.orgன்னு வச்சுருக்க எல்லா வெப்சைட்ஸையும் நம்ம செக் பண்ணணும்னா நமக்கு வந்து DNSல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் செக் பண்ணும்போது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் நான் இப்போ வந்து போட போகிறேன். nmap script 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 and DNS brute force. ஸோ அதுக்கு தான் BRUTE அப்படின்னு கொடுத்துட்டு nmap.org அப்படின்னு போட்டு நாங்கள் கொடுத்து ஸ்கேன் பண்ணேன்னா எனக்கு வந்து nmap.orgன்னு இருக்க DNS ரெக்கார்ட்ஸில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே எனக்கு கிடைக்குங்க. நீங்கள் facebook.com சர்ச் பண்ணி பாருங்கள், amazon.com. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்ற இருக்கிற வெப்சைட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான அவுட்புட் எனக்கு என்ன வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேலே நான் காட்டுறேன். கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வந்து நான் ப்ரூட் ஃபோர்ஸ் டைப் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ஹோஸ்ட் நேம்ஸ்லாம் கிடச்சுன்னா chat.nmap.org அப்படின்றது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் டிஎன்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா A ரெக்கார்ட்ஸ் அண்ட் AAA ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த DNS ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதுதான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி DNA ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி கெட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு
ஏன் நீங்கள் வந்து மேபி ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிடும் கைஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ரிமோட் ஹோஸ்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக போல சீக்கிரமாக ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு nmap.o அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து ஓ பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கணும். அண்ட் scanme.nmap.org which is used to identify the OS. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஓஎஸ் மட்டும் எனக்கு என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்றவங்க இந்த கமெண்ட் அந்த டேஷ் ஓன்றது நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் இது உங்களோட ஹோஸ்ட். ஸோ நீங்கள் என்ன ஹோஸ்ட்டோட என்னமோ நீங்கள் அது டைப் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இதோட அவுட்புட், ஸோ இப்போ வந்துச்சு நான் டைப் பண்ண அதோட அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஹெச்பி NAS டிவைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 93% சான்சஸ் இருக்குன்னுருச்சு. இதால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியல, பட் we can guess. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் இருக்குன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. பட் 100% ஷோர் கிடையாது. பட் இட்ஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது நம்மளால் 100% சொல்ல முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக டிசிபி ஸ்கேன் தான் பண்ணோம். இப்போ வந்து யூடிபி ஸ்கேன் எப்படி பண்ணுறதை பார்ப்போம் கைஸ். ஸோ யூடிபி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா nmap-s அண்ட் caps u and -f scanme.nmap.org அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூடிபி ஸ்கேன் ட்ரை பண்ண முடியும். அண்ட் ஓகே, கேபிட்டல் எஃப் இருக்கணும் கைஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா யூடிபி ஸ்கேனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் யா, ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து பார்த்த எல்லா போர்ட்ஸுமே 67-TCP அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஸ்லாஷ் கட்டு போர்ட்டில் வந்து இப்போ TCP தான் இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து பண்ணது யூடிபி ஸ்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூடிபி அப்படின்னு காட்டுது கைஸ். அண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் இருக்குது அண்ட் இதெல்லாம் ஃபில்டர். ஸோ நம்ம வந்து டிசிபி ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 123, 137 அப்படின்ற போர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஷோ பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக க்ளோஸ்டுன்னே வந்துருச்சு. முக்கியமாக அந்த 123ன்ற போர்ட்லாம் வந்து க்ளோஸ்ன்னு தான் வந்துச்சு, நமக்கு காட்டவே இல்லை. பட் இப்போ நம்ம இந்த ஸ்கேன் யூடிபி ஸ்கேன் ட்ரை பண்ணும்போது நம்மளால இந்த போர்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து டிசிபி ஸ்கேன் பண்ணாலும் ஒரு வாட்டி யூடிபி ஸ்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்து ஹோஸ்டஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நிறைய போர்ட்ஸ் ஓப்பன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, யூடிபி ஸ்கேன்லேருந்து நமக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் கேதர் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் ப்ரோட்டோகால்ஸ் ஆன் ரிமோட் ஹோஸ்ட். ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா nmap-s and capital O. So as usual scanme.nmap.org. என்னடா எல்லாத்துக்குமே இதே கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ஹோஸ்ட் ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதுக்கு அந்த ஹோஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஸோ போர்ட் இது வந்து ரேண்டம் போர்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரேண்டம் செலெக்ஷன் போர்ட்ஸ்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ நம்ம ரேண்டமாக போர்ட் செலக்ட் பண்ணுறது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரிங் அண்ட் ஐடென்டிஃபைங் த ஃபயர்வால்ஸ். ஸோ ஒரு ஃபயர்வால் இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர்டுன்னு இருந்ததுன்னா ஸோ ஃபயர்வால் வந்து ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா ஃபயர்வால் ஃபயர்வால் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு nmap on -s caps a 192.168.43. I think it's 238 நினைக்கிறேன் கைஸ். 238. ஸோ இப்போ நான் இதை ஸ்கேன் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா if it's really up but blocking your ping probes. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் வந்து டவுனில் இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ மேபி இந்த ஹோஸ்ட் ஏதாவது ஹோஸ்ட் நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஓன் சிஸ்டத்தையே சொல்கிறேன். ஓகே, மை ஓன் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 1000 போர்ட்ஸ் ஆர் ஸ்கேன்டு ஆர் அன்ஃபில்டர்டு. ஸோ அப்படின்னா ஸோ நெட்லேருந்து வரது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வந்து ஃபில்டர் பண்ணலை. பிகாஸ் நான் எந்த ஒரு ஃபயர்வால்ஸ் கண்டிஷன்ஸுமே அப்ளை பண்ணலை இப்போ வரைக்குமே. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது, மிச்சப்படி வரும் இல்லை. ஸோ இதுவே நீங்கள் வந்து
ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமே நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் வரும். நீங்கள் அந்த ஃபில்டர் பண்ணுறதை நீங்கள் செக் பண்ணலாம். என்னென்ன போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுதுன்றது நீங்கள் அதிலேயே கண்டுபிடிக்கலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையிங் த சர்வீசஸ் வித் வல்னரபிலிட்டிஸ். அதாவது என்ன சர்வீஸ் இருக்குன்றத அந்த சர்வீஸோட வெர்ஷனை வச்சு அதோட வல்னரபிலிட்டிஸ், அது மூணுத்தையுமே ஐடென்டிஃபையிங் த சர்வீஸ் வித் வல்னரபிலிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். nmap இதுக்கு வந்து NSE ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். nmap script vulneos vulnerables and dash yes and cache. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்குடான்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் நீங்கள் பென் டெஸ்டராக போக போக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் scanme.nmap.org. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சர்வீஸோட வல்னரபிலிட்டிஸ் முதற்கொண்டு அதுவாகவே எடுத்து கொடுத்துருங்க கைஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் சேம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்லி வல்னரபிள். ஸோ இதுக்கு வந்து வல்னரபிளாக இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இதிலே போய் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். அது என்ன வல்னரபிலிட்டிஸ்ன்றது முதற்கொண்டு அதிலே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி அட்டாக் கூட பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் HTTP சர்வர் ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிள்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ என்ன வல்னரபிள்ஸ் இதில் இருக்குன்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் முதற்கொண்டு அதுவே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பேக் முதற்கொண்டு அவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செஷன் 3. ஸோ செஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ் அண்ட் ஹோஸ்ட் டிஸ்கவரிஸ் பற்றி தான் இந்த நெட்வொர்க் எக்ஸ்ப்ளோரேஷனில் பற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCP SYN PIN ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ SYN பேக்கேஜ்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு புரியன்றவங்க 3-way ஹேண்ட்ஷேக்காக போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா SYN பேக்கேஜ் மூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா TCP SYN SYN PIN ஸ்கேன் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் டிஸ்கவரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா nmap-s and capsp again dash capsp and uppercase s அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன ஹோஸ்ட் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா scanme.nmap.org அப்படின்றத நீங்கள் கொடுத்து ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து SYN PIN ஸ்கேன் யூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த SYN PIN ஸ்கேன் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் சாதாரணமாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு சர்வர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான இது ஒரு வே ஆக்சுவலாக. ஸோ வந்து நான் வந்து சர்வர் கூட கனெக்ட் ஆக விரும்புகிறேன் அப்படின்னு நான் அனுப்புனேன்னா சர்வர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பும். ஸோ அனுப்புன வரையா முடிச்சுப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இப்படி ஒரு ஹோஸ்ட் உயிரோடு இருக்கு. ஏன்னா பிகாஸ் அந்த ஹோஸ்ட் உயிரோடு இருந்தால் தான் எனக்கு அந்த ரிப்ளையாக வரும், இல்லைனா வராது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா SYN PIN ஸ்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸாக இதுதான் நமக்கான அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஹோஸ்ட் இஸ் அப் அண்ட் லேட்டன்சி அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா அந்த ஹோஸ்ட் வந்து உயிரோடு தான் இருக்குது. லைக் 45.33.32.156 அப்படின்ற அந்த ஹோஸ்ட் உயிரோடு தான் இருக்குது இன்டர்நெட்டில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TCP அக்னாலஜ்மெண்ட் PIN ஸ்கேன் அண்ட் ஹோஸ்ட் டிஸ்கவரி. ஸோ பார்த்தீங்கன்னா ACK அப்படின்னு சொல்லுவாங்க. ACK PIN ஸ்கேன் இது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nmap-s and capsல p and next again ஒரு dash and next capsp and capital A யூஸ் பண்ணி scanme.nmap.org கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பேசிக்காக ஹோஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்த ஹோஸ்ட் நேமை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் கைஸ். ஸோ கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த ஸ்கேனை வந்து அந்த ஹோஸ்ட்டை வந்து நம்ம TCP அக்னாலஜ்மெண்ட் ACK PIN ஸ்கேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸாக இதுதான் உங்களோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் PIN வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேட்டன்சிஸ்
ஹோஸ்ட் இஸ் அப் அப்படி வந்துட்டுனா அப்படின்னா வந்து அந்த ஹோஸ்ட் வந்து உயிரோடு தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் நீங்கள் நார்மலாக டிசிபி ஸ்கேன் பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து சின் ஸ்கேன், நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து யூடிபி பிங் ஸ்கேன் யூஸ் பண்ண போகிறோம் வித் அண்ட் ஹோஸ்ட் டிஸ்கவரி. ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் nmap -s. ஸோ லேப்டாப்லேருந்து கொஞ்சம் நாய்ஸ் வரமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க பிகாஸ் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாதனால ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் சவுண்டு வருது. அண்ட் மிச்சப்படி வேறு ஒன்றில் கேஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கேம்பி அண்ட் கேபிட்டல் யூ அப்படின்னு போட்டுட்டு அண்ட் ஸ்கேன் மீ டாட். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன வெப்சைட் ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட் அண்ட் ஹோஸ்ட் நேம் நீங்கள் வந்து இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும் nmap.org. ஸோ நேம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம், இல்லை நேமும் கொடுக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு google.comனா அந்த google.com நேம்னு தரலாம், இல்லைனா அதோட சர்வர் நேம் இருக்கும். ஸோ அந்த சர்வர் நேமும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தாங்க. ஸோ இது வந்து யூடிபி பிங் ஸ்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அதோட அவுட்புட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் சப்னு தான் வரும் கைஸ். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங் ஸ்கேன் அண்ட் ஹோஸ்ட் டிஸ்கவரி தானே. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு வந்து அவுட்புட் ஒரே மாதிரி இருக்கும். பட் பேக் எண்டில் நடக்கிறது எதுவுமே சேம் கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சிம் பேக்கேஜ் யூஸ் பண்ணி பிங் பண்ணோம், நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணி பிங் பண்ணோம், அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து யூடிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி பிங் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பி பிங் ஸ்கேன் அண்ட் ஹோஸ்ட் டிஸ்கவரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் nmap -s அண்ட் கேபிட்டல் P அகைன் டேஷ் அண்ட் கேபிட்டல் P அண்ட் கேபிட்டல் ன்னு கொடுத்துட்டு ஸோ scanme .nmap.org அந்த ஹோஸ்ட் நேமை நீங்கள் கொடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கான அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் the host is up அப்படின்னு வரும். பிகாஸ் இந்த ஹோஸ்ட் லைவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில டைமில் வந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட் வந்து பிங் பண்ணோம்ல, பிங் பண்ணி google.com அப்படின்னு கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கிறோம்ல, அந்த பேக்கெட் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த அப்படி ஒரு ஹோஸ்ட் வந்து நெட்டில் இல்லை அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம்ல. ஸோ ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிபி ஸ்கேனிங் வந்து ஷோ ஆகாது. அண்ட் ஒரு சில டைம் வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிங் ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ ஆக்சுவலாக லிஸ்ட் அவுட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ப்ரோட்டோகால் பிங் ஸ்கேன் அண்ட் ஹோஸ்ட் டிஸ்கவரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கும் சேம் கமாண்ட் மாதிரி தான் இருக்கும். லைக் எஸ் அண்ட் பி அண்ட் நெக்ஸ்ட் அகைன் கேபிட்டல் பி கேபிட்டல் ஓ அண்ட் scanme .nmap.org அப்படின்ற ஹோஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இட்ஸ் ஸ்கேன் யூஸிங் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அதுக்கான அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அதுக்கான அவுட்புட். ஸோ ஹோஸ்ட் இஸ் அப் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் வந்து உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு நம்ம பிங் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்பி பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணி ஏஆர்பி பிங் ஸ்கேன் ஹோஸ்ட் டிஸ்கவரி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா nmap -s அண்ட் கேப்ஸில் P அகைன் டேஷ் P அண்ட் கேப்ஸில் R அகைன் scanme .nmap.org. ஸோ அப்படின்ற அந்த ஹோஸ்ட் நேம் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஏஆர்பி பிங் ஸ்கேன். ஸோ இதுக்கான அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அது ஹோஸ்ட் இஸ் அப்படின்னா பிகாஸ் நான் யூஸ் பண்ணேன் ஹோஸ்ட் scanme .nmap.org பார்த்தீங்கன்னா நெட்டில் உயிரோடு தான் இருக்கும். ஸோ ஐ மீன் அலைவ். ஸோ அதனால தான் இங்கே அலைவ்னே வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் அவுட்புட் ஒரே மாதிரி இருக்கும். பட் பேக்கெல்லாம் நடக்கிறது எதுவுமே ஒரே விஷயம் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட வந்து ப்ராட்காஸ்ட் பிங் ட்ரை பண்ண முடியும். ஸோ அது எப்படி ப்ராட்காஸ்டிங் இந்த பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு அதுக்கான கமெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் எதுக்குன்னு இப்போ தெரியலாம் கவலைப்படுறீங்க. ஸோ போக போக உங்களுக்கே தெரியாத ஆரம்பிச்சிருங்க. ஸோ பட் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ அண்ட் போக போக உங்களுக்கு அது தானாக வந்துடும். அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் BOAD ப்ராட்காஸ்ட் டேஷ் பிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஐபி அட்ரஸ் ஆர் எனிதிங் உங்களோட ஹோஸ்ட் நீங்கள் எந்த ஹோஸ்ட் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்த ஹோஸ்ட் நேமை கூட கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஸோ இதுதான் அதோட அவுட்புட்டாக இருக்கும் கைஸ். பட் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிகாஸ் இட்ஸ் ப்ராட்காஸ்டிங் அட் பிங்க் ஸ்கின். ப்ராட்காஸ்டிங் பிங்க் ஸ்கின். ஸோ ஓப்பன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் கைஸ். ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ண பிங் தான் ஆக்சுவலாக நம்ம பண்ணோம். பட் வேறு டைப்பில் வேறு ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ பேக் எண்டில் எதுவுமே நடந்தது எல்லாமே சேம் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் 4th செஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் என்மேப் யூஸ் பண்ணி வெப் சர்வர்ஸ்லேருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்மளால இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஐ மீன் வெப் சர்வர்ஸை பற்றி தான் என்மேப் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ செஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர்ஸை பற்றி தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் எனுமரேஷன். ஸோ அந்த ஹெச்டிடிபி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் சப்போர்ட் ஆகுன்றதை எப்படி எனுமரேட் பண்ணி பார்க்கலாம், அது என்மேப் யூஸ் பண்ணின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்மேப் டாட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80. ஸோ மோஸ்ட்லி என்ன வெப் சர்வர்ஸில் வந்து போர்ட் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெச்டிடிபிஎஸ்ல ரன் ஆகும், இல்லை ஹெச்டிடிபியில் ரன் ஆகும். ஸோ இப்போ அது இங்கே அந்த ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா 80 and 443. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். SCRIPT ஸ்கிரிப்ட் அண்ட் ஹெச்டிடிபி மெத்தட். ஸோ என்னென்ன மெத்தட்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். மெத்தட்ஸ். ஸோ என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா scanme.nmap.orgன்ற வெப்சைட்ஸில் என்னென்ன ஹெச்டிடிபி மெத்தட் சப்போர்ட் ஆகுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இப்போ போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், மெத்தட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். மேபி நீங்கள் PHP படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை சென்ட் பண்ணுற இன்னும் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று போஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இந்த பேசிக்காக நான் எனுமரேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேங்க. ஸோ இந்த கமெண்ட் நீங்கள் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அவுட்புட்டாக வரும். ஸோ அந்த அவுட்புட்டில் என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களா. ஸோ போர்ட் 80 மட்டும் தான் அதில் ஓப்பனில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் என்னென்ன சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டட் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஹெட் அப்படின்ற மெத்தட் சப்போர்ட் ஆகும், அது கெட்ன்ற மெத்தட் சப்போர்ட் ஆகுது. அண்ட் போஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ கெட் ஹெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அண்ட் போஸ்ட் ஆப்ஷன்ஸ். அப்போ 2 மெத்தடுமே சப்போர்ட் ஆகுது இதில். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் HTTPS வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து க்ளோஸாக இருக்கும், மிச்சபடி வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்ஸி செக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ப்ராக்ஸி யூஸ் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம என்மேப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா nmap script http open proxy. ஸோ அதாவது ஓப்பன் ப்ராக்ஸி யூஸ் பண்ணுதா அந்த சர்வர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ போர்ட் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் 8080 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேன்மீ. ஸோ அந்த ஸ்கேன்மீன்ற வெப் சர்வர் இந்த ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த scanme.nmap.org அப்படின்ற ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTTP ஓப்பன் ப்ராக்ஸி யூஸ் பண்ணுதா பண்ணலையான்றதை நான் செக் பண்ணுறேன். அது என்ன போர்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 8080ன்ற ஸ்பெசிஃபிக் போர்ட் நம்பரில் இது HTTP ப்ராக்ஸி யூஸ் பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு nmapக்கு தான் கமாண்ட். ஸோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இதுதான் உங்களோட அவுட்புட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8080 வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா HTTP ப்ராக்ஸி அப்படின்ற சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா scanme.nmap.orgன்ற வெப்சைட்டில் ரன் ஆகவில்லை என்பது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே கைஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அண்ட் டேரக்டரிஸ் இன் வெப் சர்வர்ஸ். ஐ மீன் பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டரி எனுமரேஷன். ஸோ வெப் சர்வரில் இருக்க டேரக்டரிஸ் வந்து எப்படி எனுமரேட் பண்ணி பார்க்கறது யூஸிங் nmap அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா nmap script http enum
ஐ மீன் எனுமரேஷன்லாம் எனும்னு போட்டிருக்கேன், மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு கொஸ்டின், பிகாஸ் இது ஹெச்டிடிபி போர்ட். அண்ட் ஸ்கேன் மீ டாட் nmap.org இந்த ஹோஸ்ட்டில் இருக்கிற எனக்கு டேரக்டரிஸஸ்லாம் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரி எனுமரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டேரக்டரி எனுமரேஷன் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இதுதான் அதோட அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேரக்டரிஸை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டரி இருக்குது. ஸோ இது வந்து R1 எக்ஸ்பான்ஷன் ஓப்பன் டேரக்டரியாக இருக்குது கைஸ். ஸோ இந்த மாதிரி 2 டேரக்டரி வந்து நம்ம எனுமரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். எதுன்னு கேட்டிங்கன்னா scanme.nmap.org அப்படின்ற வெப்சைட்டில் இந்த 2 டேரக்டரிஸை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரக்டரிஸாக கண்டுபிடிக்கலாம், எனுமரேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் எனுமரேஷன் எப்படி பண்ணலாம் யூஸிங் nmap அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் நான் டைப் பண்ணிருக்கேன். nmap-s and capital V -P80 again scripts. So script script and http-user dir. So user directory. So அதான் dirன்னு போட்டுட்டு எனுமரேஷனுக்கு NUM அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை த ஹோஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா அது scanme.nmap.org அப்படின்ற வெப்சைட் நான் கொடுத்து இப்போ என்டர் ஒன் செகண்ட் கைஸ். ஸோ வந்து கம்மா வரக்கூடாது, ஆக்சுவலாக இட்ஸ் அண்ட் டாட். ஓகே கைஸ், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த யூசரோட நீங்கள் யூசர் அக்கௌண்ட்டை எனுமரேட் பண்ணி பார்க்கலாம், யூசர் நேமை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூசருமே வெளியே தெரியலை. ஸோ இல்லை எந்த ஒரு யூசர்ஸுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே காட்டலை. மேபி அந்த வல்னரபிள் இருக்க ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் செக் பண்ணும்போது அதில் எனுமரேட் பண்ணி அதில் இருக்க யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஷோ பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் ஆஃப் யூசர் அக்கௌண்ட்ஸ். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th செஷன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம், லார்ஜ் நெட்ஒர்க்ஸ் பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ லார்ஜ் நெட்ஒர்க் ஸ்கேனிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு சில டெக்னிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ லார்ஜ் நெட்ஒர்க் ஸ்கேனிங்னா ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ -O ஃபார் OS டிடெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸோ ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் நெட்ஒர்க்கை ஸ்கேன் பண்ணுறது தான் அந்த லார்ஜ் நெட்ஒர்க்னு சொல்கிறோம். மிச்சபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். 68.43.0 and -255. ஸோ அப்படின்னு நான் ஒரு பெரிய நெட்ஒர்க்கே சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெட்ஒர்க்கை நான் ஸ்கேன் பண்ணும்போது இட்ஸ் அண்டர் லார்ஜ் நெட்ஒர்க் ஸ்கேனிங்குள்ளே வந்துடும் கைஸ். ஸோ இதை வந்து நான் ஸ்கேன் பண்ண ஆக்சுவலாக ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் என்டர் பண்ணி ஸ்கேன் பண்ண விரும்பலை. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் டார்கெட் ஸ்கேனிங். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, ரேண்டமாகவே அதுவாகவே டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். nmap. ஸோ அந்த கமெண்ட் நான் வந்து ஆக்சுவலாக இப்போ டைப் பண்ணுறேன். nmap-f-i and caps or. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இதுதான் ஆக்சுவலாக நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரேண்டம் போர்ட்ஸ் வந்து எவ்வளோ நான் ரேண்டம் டார்கெட் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரேண்டம் டார்கெட். அண்ட் நான் வந்து இதுக்கு வந்து வெப்ஹோஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேனிங் 10 ஹோஸ்ட். ஸோ 10 ஹோஸ்ட்டை ஸ்கேன் பண்ணுது. ஸோ அந்த ஹோஸ்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணலை, இட் டேக்ஸ் அண்ட் ரேண்டம் ஹோஸ்ட். ஸோ அதுவாகவே ரேண்டமாக ஒரு 10 ஹோஸ்ட் எடுத்து ஸ்கேன் பண்ணுங்க கைஸ். ஸோ ரேண்டமாக எடுத்து ஸ்கேன் பண்ண 10 ஹோஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது, எதுவுமே வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. ஸோ எந்த ஹோஸ்ட்டுமே லைவ் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரேண்டம் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நான் 16 ரேண்டம் டார்கெட்ஸை ஸ்கேன் பண்ண சொல்கிறேன்னா நாங்கள் வந்து 16 மென்ஷன் பண்ணும்போது 16 ரேண்டம் டார்கெட்ஸை ஸ்கேன் பண்ணுங்க கைஸ். ஸோ ஸ்கேனிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆஸ்யூ அப்படியே உங்களோட லேப்டாப்பில் இந்த ஃபேன்ஸ் ஒன்று அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. கடைசி ஓகே ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி 16 டார்கெட்ஸை அதுவாகவே எடுத்துக்கிட்டு ஸ்கேன் பண்ணுங்க கைஸ். ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் டார்கெட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அண்ட் nmap டைமிங் டெம்ப்ளேட். ஸோ இப்போ டைமிங் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா nmapல செட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ நெட்ஒர்க் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே T4 அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் தான் டைம் டெம்ப்ளேட் வந்து நான் ஃபர்ஸ்ட் 4க்கு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு என் லோக்கல் ஹோஸ்ட்டை நான் ஸ்கேன் பண்ண சொல்கிறேன் கைஸ். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்
அது நான் என்டர் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 135 and 445 and 535. ஸோ இந்த போர்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ இதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் அகைன் டெம்ப்ளேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். இந்த 4 நான் 3 மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் 20 செகண்ட்ஸில் வந்திருக்கு. அண்ட் ஸோ ஏன்டா இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் வேரி ஆகி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து லோக்கல் ஹோஸ்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அண்ட் அகைன் T2 யூஸ் பண்ண பார்த்துக்கிங்களா. T3யோட இந்த T2 டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது டைம் இன்னும் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா T1 எடுத்துக்கிறேன். ஸோ T1 நான் எடுத்துக்கிட்டேன்னா T2 எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை விட அதிகமாக T1 எடுத்துக்கும். ஸோ எல்லோரும் பேசிக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T5 தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் ஒன். ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி எப்பயுமே நான் T5 தான் நானும் யூஸ் பண்ணுவேன். ஐ ப்ரிஃபர் டு யூஸ் T5. ஸோ நீங்கள் அந்த T5 டைம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே டைமில் ஸ்டேபிளாகவும் அவுட்புட்ஸ் வரும் கைஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நெட்ஒர்க் ஸ்கேனிங்கில் உங்களுக்கு ரேண்டம் அண்ட் ஸ்பீட் எப்படி மேனேஜ் பண்ணலான்றதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நெட்ஒர்க் ஸ்கேனிங்கில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். கைஸ் அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா யூஸிங் Nmap வித் பைத்தான். ஸோ கைஸ் ஸோ வந்து Nmap வந்து எப்படி பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப பெருசாக போக மாட்டேன், சிம்பிளாக முடிச்சிடுறேன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிவிடுங்க. பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் பீப் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3 இருக்கணும். அதை மறந்துடாமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பீப் 3 இன்ஸ்டால் பைத்தான் 3-nmap அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து Nmap இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படிலாம் வருது. ஸோ நீங்கள் Nmap இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான கமெண்ட் தான் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காட்டினேன். ஸோ இன்னொரு வாட்டி வேணால் காட்டுறேன். pip 3 இன்ஸ்டால் பைத்தான் 3 Nmap அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும் கைஸ். ஐ மீன் Nmap இன்ஸ்டால் ஆகிடும் பைத்தானில். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட எடிட்டர் ஏதாவது ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, இதில் என்ன சேவ் பண்ண போகிறேன்னா scanner.py அப்படின்னு அந்த பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணணும்ல, நான் Nmap 3 அப்படின்னு அந்த மாடியூல். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படின்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஸ்கேனரில் Nmap 3 டாட் கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Nmap 1 செகண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸ்கேனர் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் RESULT. ஸோ ரிசல்ட்ஸில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் டாட் ஸ்கேன் டாட் டாப் போர்ட்ஸ். ஸோ அந்த டாப் போர்ட்ஸை மட்டும் நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ டாப் போர்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஹோஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து scanme.nmap.orgன்னு கொடுக்கலாம், google.com கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றத தரேன். ஸோ அகைன் லேப்டாப்லேயே சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ ஓகே, அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. டாப் போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து லோக்கல் ஹோஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் இப்போ ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்க டாப் போர்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த வேரியபிளில் நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் த ரிசல்ட். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன இருக்குன்றத பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அதை ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிடுறேன். போயிட்டு பைத்தான் 3 scanner.py என்று சர்ச் பண்ணுறேன். அண்ட் பைத்தான் 3 ஓகே கைஸ் 1 செகண்ட். ஓகே பைத்தான். அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா scanner.scan local host Nmap object has no attributes scan. ஓகே கைஸ், ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் வந்து டாட் வச்சுட்டேன் தெரியாதனமா. ஸோ உங்கள் டாட் வராது, ஐ மீன் ஸ்லாஷ் தான் வரணும். ஸோ அந்த ஸ்லாஷ் போய் மாற்றிட்டு வந்துடுவோம். ஓகே, இங்கே போயிட்டு இது வந்து ஓகே கைஸ். ஸோ இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. பிகாஸ் இது வந்து ஜேசான் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றதுனால நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து சரியாக அப்படி தெரிய மாட்டேங்குது. ஓகே,
இதுக்கு ஒரு வழி இருக்குது கைஸ். ஸோ அதை நான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பேக்கெட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSON. ஸோ JSON அப்படின்ற பேக்கெட் உங்களுக்கு வந்து பைத்தான் 3 கவலைப்படாது. நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். மேபி நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே நல்லாவே புரியும் கைஸ். ஓகே, JSON இன்ஸ்டால் பண்ணிடுங்க. JSON இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்டில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா JSON.dumps. ஸோ dumps அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே ரிசல்ட்ஸ் ident. ஸோ ident பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ident equal to 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ப்ரோக்ராம் நான் வந்து இப்போ போய் ரன் பண்ணி பார்க்குறேன் கைஸ். ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு, நாட் அன் அன்அக்செப்டட் ஃபார் ident. ஸோ ஓகே, இண்டென்ட்டு அது வந்து IN வரணும் கைஸ். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இங்கே சும்மா சின்ன மிஸ்டேக். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இண்டென்ட் ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது அவுட்புட்டு. கைஸ், ஸோ அவுட்புட் ஃபார்மேட்டை மாற்றுறதுக்காக தான் அதை பண்ணேன். மிச்சப்படி அங்கே வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் வந்து இப்போ Nmapல ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன அவுட்புட்ஸ் வருமோ ஸோ அதே அவுட்புட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் காட்டுது. பட் யூஸிங் நம்ம பைத்தான் மூலயமா நம்ம பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ உங்களோட கஸ்டமைஸ்டு ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தான் மூலயமாவே கிரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் நம்ம வந்து யூஸிங் Nmap வித் பைத்தான் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு சின்ன பேசிக் டெக்னிக்ஸ் மட்டும் நான் நீங்கள் சொல்கிறேன். ஸோ அந்த இன்டர்பிரட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி இதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இதை நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிருந்தது. ஸோ என்னடா இன்னும் ஒரு சின்ன பேசிக் டெக்னிக்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இந்த மாதிரி தான் கைஸ். இன்புட் அண்ட் enter the IP address or host name. ஸோ நான் IP அட்ரஸ் இல்லை ஹோஸ்ட் நேம் ரெண்டுத்தில் ஒன்று பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு ஸோ அதில் வாங்கி அதுக்கப்புறம் வேரியபிள் மூலயமா பாஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ நான் இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, python scanner.py ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்கிட்ட என்ன கேட்குறேன், என்கிட்ட ஒரு IP அட்ரஸ் ஆர் ஹோஸ்டிங் கேட்குது. நான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ நீ லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா இப்போ scanme.nmap.org அப்படின்னு தரலாம். பட் இப்போ என் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, ஸோ அதனால தான் கொடுக்கல. நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாய்ஸ் டிடெக்ஷனுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும் சார், தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் பெருசாகவே வரும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேபி யூஸிங் Nmap வித் பைத்தான் வந்து தனி கோர்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி யூஸிங் Nmap வித் பைத்தான் தனி கோர்ஸ் வேணும்னா மென்ஷன் பண்ணுங்க, நான் கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் இனிமேல் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், பிகாஸ் எனக்கு எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நெருங்கிடுச்சு. ஸோ டெய்லியும் ரெகுலராக நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சாரி ஃபார் தட் கைஸ். அண்ட் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவலைப்படாது, தினமும் 2 வீடியோ 3 வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். அண்ட் இது ஒரு கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் கொஞ்சம் நீங்கள் உங்களால் முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ். லவ் யூ கைஸ்.